ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நிறைய பேர் இந்த தவறுகளை செய்கிறார்கள். செய்துவிட்டு தேவையே இல்லாத ஆபத்துக்குள் மூழ்கி விடுகிறார்கள். நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றே ஒன்றுதான். ஆபத்து என்று தெரிந்தும் அந்த பாதையில் பயணிக்க வேண்டாம். யாரோ ஒருவன் ஏதோ ஒரு விஷயத்திற்காக உனக்கு ஒரு யோசனையை சொல்கிறான் என்பதற்காக தவறான பாதைக்குள் நீ போகக்கூடாது. முக்கியமாக உன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபர் மிகவும் தவறான பாதையில் செல்கிறார். அது மட்டுமல்லாமல் உன் பேச்சை கேட்கவில்லை. எப்பொழுதும் அந்த நபரால் உனக்கு குடும்பத்தில் எப்பொழுதும் ஏதோ ஒரு சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கிறது என்பதனால் யாரோ ஒருவர் உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்களே, ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்தின் பெயரை சொல்லி செய்து விடுவோமா, செய்வனை செய்வோமா? உன்னுடைய துணை, உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் நிச்சயமாக உன்னுடைய பேச்சை மட்டும்தான் கேட்பார்கள் என்று சொன்னால் தயவு செய்து அந்த மாதிரியான தவறான பாதைக்குள் நீ போகக்கூடாது. அந்த பாதைக்குள் ஏன் போகக்கூடாது என்று நான் சொல்வதையும் நீ தெரிந்து கொள். யாரோ ஒருவன் ஒரு யோசனையை கொடுக்கிறான் உனக்கு. இந்த மாதிரியான உணவை வாங்கி கொடு, இந்த மாதிரியான ஒரு பொட்டை வைத்துவிடு, உன்னுடைய பேச்சை உன் வீட்டில் இருப்பவர்கள் கேட்பார்கள். உன்னுடைய பிள்ளை உன் பேச்சை கேட்கவில்லையா? உன்னுடைய துணை உன் பேச்சை கேட்கவில்லையா? அது மட்டுமல்லாமல் உன்னிடம் கடனை வாங்கி கொண்டு அவன் கடனை கொடுக்க மறுக்கிறானா? அப்பொழுது இந்த ஒரு விஷயத்தை நீ அவனுக்கு செய் என்று சொன்னால் தயவு செய்து அந்த ஒரு மாதிரியான பேச்சுக்கு மட்டும் இடத்தை கொடுக்காதீர்கள். யார் சொன்னாலும் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு அந்த காரியத்திற்குள் போகாதீர்கள். ஏன் போகக்கூடாது? ஏன் யாருமே செய்யவில்லையா? பல பேரை நானும் பார்த்திருக்கிறேன். பல பேர் இப்படி செய்துதான் அவர்கள் குடும்பத்தை கைக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று நீ நினைக்கலாம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அது எல்லாம் மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் கொடுத்தாலும் கால போக போக அந்த யார் செய்தார்களோ அவர்களுக்கு அது திரும்பிவிடும். புரிகிறதா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது? உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். தங்கமே, நீ இப்பொழுது ஒரு விஷயம் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் செய்வது உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்பதற்காக அதை நீ செய்து வரும் பொழுது அதை நீ செய்தாய். ஆனால் யாருக்காக பாடுபட்டாயோ, யாருக்காக இவ்வளவு விஷயமும் செய்கிறாயோ அந்த உயிருக்கும் ஆபத்து வரும். அந்த உயிர் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, அது தன் கடமையை தான் செய்கிறது. அதுதான் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அது உனக்கும் திரும்பிவிடும். செய்வனை என்பது எப்பொழுதும் ஒரு இடத்தில் தேங்கி இருப்பது கிடையவே கிடையாது. யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு காலமும் திரும்பிவிடும். எதனால் சிலருக்கு கால் கையில் தேவையில்லாத வலிகள், தேவையில்லாத வியாதிகள் வருகிறது தெரியுமா? அவர்கள் எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயத்தை யோசிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு சிலர் செய்யும் விஷயங்கள், இது மாதிரியான தவறான செய்யும் விஷயங்கள் அவர்களுக்கே வந்து திரும்புவதினால் மட்டும்தான். அதனால் தான் சொல்வேன், யார் எந்த ஒரு யோசனைகளை கொடுத்தாலும் இந்த மாதிரி செய், அந்த மாதிரியான விஷயத்தை செய், உன் குடும்பம் உன் பேச்சை கேட்கும். உன் பிள்ளைகள் நீ சொல்லும் விஷயத்தையே செய்வார்கள். உன்னுடைய துணை தவறான பாதைக்கு போகாது என்று சொன்னால் இதை நீ கட்டாயமாக செய்யக்கூடாது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வ நம்பிக்கையில் இருக்கிறாய். அந்த தெய்வ நம்பிக்கையை எப்பொழுதும் இறுக்கமாக பிடித்துக்கொள். கட்டாயமாக அந்த தெய்வமானது உன்னை காப்பாற்றும். தங்கமே, உன்னுடைய வாழ்வில் உனக்கு ஒவ்வொரு விஷயமும், ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமாக இருந்தால் இவ்வளவு தூரம் வந்து இந்த சாய் உங்களிடம் பேசுவேன், உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாக்குகளை கொடுப்பேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்காக நான் சொல்ல வேண்டும். உன்னுடைய வாழ்வில் நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ ஜெயிப்பாய். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பல பேர் சொல்லலாம், உன்னுடைய ஜாதகத்தை பார்த்தோ, இல்லை உன்னுடைய கைரேகையை பார்த்தோ இப்பொழுது உனக்கு நேரம் சரியில்லை, உனக்கு இப்பொழுது இது செய்ய வேண்டாம், அது செய்ய வேண்டாம் என்று.
ஆனால் நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் சொல்வேன். உனக்கு பிடித்ததை நீ செய். நீ நிச்சயமாக உனக்கு பிடித்ததை நீ செய்யும் பொழுது கட்டாயமாக உனக்கு வெற்றி தரும். உன்னுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உன்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்றால் தெய்வத்தை வணங்கு. அதாவது முழு நம்பிக்கையோடு வணங்கு. அதை விட்டுவிட்டு தவறாக ஏதாவது செய்யலாமா என்று நினைக்காதே. ஏனென்றால் இப்பொழுது இப்படி நினைப்பாய், நாளை தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அதனால்தான் நான் உனக்கு சொல்கிறேன். புரிகிறதா என் கண்மணியே? ஆசைக்கு எப்பொழுதுமே நிறைய பேர் நிறைய விதமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் தெய்வமாகிய நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். என்ன தெரியுமா? நம்பு. நீ தெய்வத்தை நம்பு. தெய்வம் உன்னை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே மாதிரியே கரை சேர்க்கும். பொன்னான என் பிள்ளைக்கு இந்த சாயாகிய நான் எல்லா நேரத்திலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து வழி நடத்துவேன். நான் சொன்ன இந்த விஷயத்தை மறக்காதே, என்றுமே ஞாபகம் வைத்துக்கொள். அதே போல நான் ஒரு நபரிடம் கூட்டி செல்கிறேன். அந்த நபர் உன்னுடைய கையில் ஒரு கயிறை கட்டுவார். அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்றும் எந்த ஒரு இடத்திற்கும் யாரை நம்பியும் செல்ல வேண்டாம். நீ கோவிலுக்கு போகிறாயா? கோவிலுக்கு போய் என்னுடைய சன்னதியிலிருந்து ஒரு கயிறை வாங்குகிறாயா? அதை கட்டு. அதை விட்டுவிட்டு யாரோ ஒருவர் எதையோ ஒரு கயிறை கொடுத்து கட்ட சொல்கிறார் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் கட்டி தேவையே இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதே. யாரோ ஒருவர் ஏதோ ஒரு பொருளை கொடுக்கிறார்கள். கோவிலுக்கு செல்கிறேன், கோவிலுக்கு போயிட்டு வந்துதான் இதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னாலும் தயவு செய்து அதை உன் வாயில் போட்டுக்கொள்ளவே வேண்டாம். அது எங்கு போனார்கள், எங்கு சென்றார்கள், உன்னுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் ஏதாவது செய்தார்களா என்பது உனக்கு தெரியாது. அதனால்தான் சொல்கிறேன், எதுவாக இருப்பினும் நிச்சயமாக அதை யோசித்து முடிவெடுத்து எது வேண்டுமானாலும் செய். அதை விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இப்பொழுது உன்னை நான் காப்பாற்றத்தான் வந்தேன். ஏனென்றால் ஒரு நபர் உனக்கு இந்த விஷயத்தை செய் என்று உன்னை தூண்டிவிடலாம் என்று தான் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன். புரிகிறதா என் தங்கமே? நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். சதா சர்வ காலமும் உனக்காக நான் இருப்பேன். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலமும் உனக்கு நான் இருந்து உன்னை வாழ வைப்பேன். புரிகிறதா? நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா தெய்வமும் உன் கண்ணுக்கு நேராக இருப்பது தெரியும். உனக்கு உதவி செய்வது தெரியும். நீ நம்பாத பொழுதுதான் தெய்வமே இல்லையோ என்று உனக்கு தோன்றும். நம்புங்கள், எப்பொழுதும் உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.